ஆளுநர் பதவியை ஒழிக்கணும்னு தாவேகா தன்னுடைய கொள்கையை அறிவிச்சிருக்கு. ஆளுநர் சட்டமன்றத்துக்கு வர்றாரு. மாநில அரசினுடைய உரையை அவர் படிக்கணும். ஒரு வார்த்தை அவர் அங்க பேசுவதற்கு அவருக்கு உரிமை கிடையாது, அதிகாரமும் கிடையாது. 234 உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் மட்டும்தான் அங்க பேச முடியும். இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். யாருக்கும் புரியும் இந்த விஷயம். தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளே அனுப்பப்பட்டிருக்கிற உறுப்பினர்கள் மட்டும்தான் சட்டமன்றத்தில் பேச முடியும். அவங்க பேசினாதான் அது அவை குறிப்பில் ஏறும். ஆளுநர் அதுல உறுப்பினர்ல ஒருத்தர் கிடையாது. அவருக்கு ஒரு கெஸ்ட் ரோல் கொடுத்திருக்காங்க. சட்டத்தில் அதுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. இந்த உரையை படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா அவர் அடாவடி பண்றாரு. எல்லா கட்சிகளும் கண்டிக்கிறாங்கல்ல. தாவேகா எப்படி தெரியுமா சொன்னாங்க? விஜய் அதை பத்தி பேசல ஒண்ணு. இது திமுகவும் ஆளுநரும் சேர்ந்துட்டு நடத்துற நாடகம். என்னங்க இது அநியாயமா இருக்கு? திமுக அதுல என்ன தவறு செஞ்சது? உரை எழுதி கொடுத்தாங்க, ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்புனாங்க, அவர் கையெழுத்து போட்டு அனுப்பிட்டாரு, பிரிண்ட் ஆகி அவர் கையில கொடுத்து படிக்க சொல்லியிருக்காங்க. இதுல என்ன நாடகம் இருக்கு? அப்போ பாசிசம் பாயாசம்னு சமன்படுத்துறாங்க பாருங்க. பிஜேபியை காப்பாற்றுகிற வேலையை யார் செய்யற அந்த இடத்துல? தாவேகா செய்து. இது பிஜேபியை காப்பாற்றுற வேலை. இது ஆளுநரை காப்பாற்றுகிற வேலை.